அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சளி இருக்கு பாருங்க, இந்த சளியை குணப்படுத்தக்கூடிய 4 மூலிகைகள், அற்புதமான ஒரு 4 மூலிகைகள் இருக்குது. அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி பஞ்சபூதங்கள் 5 நமக்கெல்லாம் தெரியும். இதில் ஆகாய பூதத்தையும் மண் பூதத்தையும் விட்டுருங்க. இடையில் இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 பூதங்களும் தான் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியான பூதமாக இருக்கு. இந்த 3 பூதத்தையும் யார் ஒருத்தர் சித்தி பண்ணாங்களோ, அதாவது இந்த 3 பூதங்களும் நம்ம உடம்புல தாறுமாற இயங்கிட்டு இருக்கோம். இந்த 3 பூதங்களையும் கட்டி அதை சித்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடலானது பூமிக்கு போகாமல் ஆகாயத்துக்கு போகும். அதாவது நம்ம உடம்பை நம்ம சொரூப சித்தி பண்ண முடியும். அப்படின்னா என்னென்னா, அந்த உடம்புடைய அணுக்களை பிரித்து பண்ண முடியும். அது சித்தர்கள் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனால் இந்த பூமியில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 பூதங்களும் சரியான அளவு இருக்கணும். இதுதான் சித்தர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாதம், பித்தம், சிலேத்துமம் அப்படிங்கிறது, வாதம்ங்கிறது 1 பங்கு இருக்கணும், பித்தம்ங்கிறது 1/2 பங்கு இருக்கணும், சிலேத்துமங்கிறது 1/4 பங்கு இருக்கணும் அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்க. இது போல அளவுல நம்ம உடம்பு இருந்தது அப்படின்னா இந்த உடம்புக்கு நோய் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுல வாதம்னா என்னன்னா காற்று, பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு, சிலேத்துவங்கிறது நீர். அதான் வாதம், பித்தம், சிலேத்துவம். இதுல பாத்தீங்க அப்படின்னா வாதம்ங்கிறது வளர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்க்கும்னா உடலை வளர்க்கக்கூடிய தன்மையுடையது. பித்தம்ங்கிறது காக்கக்கூடிய தன்மையுடையது. அதாவது பித்தம் தான் நம்ம உடம்பை காப்பாற்றுது. இப்ப சூரியன் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. நம்மளை காப்பாற்றுறதே சூரியன் தான். அப்போ பித்தம்ங்கிறது உஷ்ணம், இந்த சூடு தான் நம்ம உடம்பை காப்பாற்றுது. சூடு குறைஞ்சாலும் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அதுக்கு அடுத்தது சிலேத்துவம் சொல்லக்கூடிய இந்த நீர் தான் மனிதனை அழிக்கக்கூடியது. அப்போ நீர் பூதமாகிய சிலேத்துவம் என்ன பண்ணுன்னா நம்மளை கொன்றும், மரணத்தை வர வைக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனோட ஆயுள 3ஆ பிரிக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு 120 வயசு சொல்லுவாங்க. அப்ப அதை 3ஆ பிரிச்சு 40 வயசு வரைக்கும் வாதம் இருக்கும், 80 வயசு வரைக்கும் பித்தம் இருக்கும், 120 வயசு வரைக்கும் சிலேத்துவம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாதம் நம்ம உடம்புல வேலை செய்கிற வரைக்கும் நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம அந்த பல விஷயங்கள் பண்ண முடியும். பித்தம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம மீடியமாக பண்ண முடியும். ரொம்ப நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சோம் அப்படின்னு என்னன்னா நம்மளுக்கு பித்தம் தலைக்கு ஏறிட்டு கொஞ்சம் மன சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சிலேத்துவம் வரும்போது என்ன சுத்தமாக சைலண்டாகி ஒடுங்கிடுவோம். அது போக போக நம்ம அப்படியே சிலேத்துவம் அதிகமாகிட்டு நெஞ்சில் சளி கோர்த்துக்கிட்டு கண்டத்தில் சளி நின்றுட்டு அப்படியே இறந்து போயிடுவாங்க. இப்படி இறக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பாலை ஊற்றிடுவாங்க. பால் ஊற்றுறாங்கன்னா அது போய் கண்டத்தில் சளியை உண்டு பண்ணி ஆளை காலி பண்ணிடும். சரிங்களா? அப்போ சிலேத்துவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சளியானது ஆளை கொல்லக்கூடியது. இந்த சளியிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா இதுக்கு 4 மூலிகை சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 4 மூலிகை தான் நான் சொல்ல போறேன். அற்புதமான மூலிகை. இந்த 4 மூலிகையில எது கிடைச்சாலும் சரி, 2, 3, 4 எது கிடைச்சாலும் கூட மிளகு வச்சுட்டு நீங்க போட்டு சும்மா சாதாரண கொதிக்க வச்சு குடிநீர் மாதிரி ஆக்கி காலையில சாயந்தரம் 2 நேரம் குடிச்சிட்டு வந்தாலே நமக்கு இந்த சளி தொல்லை அப்படின்னு இருக்கவே இருக்காது. ஏன்னா இன்றைய தினம் இந்த சளி தான் மனித இனத்தை ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்கு. அப்ப இதுக்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம ஒரு மூலிகை பார்ப்போம். இதுக்கு பேரு கண்டங்கத்திரின்னு பேரு. சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூலிகையோட பேர் காரண பெயராக இருப்பாங்க. எந்த ஒரு மூலிகையா இருந்தாலுமே. இப்ப சீரகம் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா சீர் அகம். சீர்னா நம்ம அகத்தை சீராக்கக்கூடியது சீரகம். அப்ப அது போல எல்லாமே. இப்ப வெந்தயம்னு ஒரு பேர் இருக்கு. வெந்தயம்னு என்ன? வெந்த அயம். அயம்னா இரும்பு. இரும்பு நம்ம அப்படி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப வெந்த வேக வச்ச இரும்பு இது வெந்தயம். வேக வச்சு சாப்பிட்டா நமக்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கும். அதுபோல எல்லாமே
காரண பேர். அப்ப அந்த மாதிரி இந்த கண்டங்கத்திரி அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு காரண பேர் கேட்டீங்கன்னா, கண்டத்திலே சளி இருந்தால் கண்டங்கத்திரி. கண்டத்தில் இருக்கக்கூடிய சளியை கத்தரிக்கும். கண்டத்துல சளி இருக்கு பாருங்க, இந்த சளியை வந்து எடுக்கக்கூடியது கண்டங்கத்திரி தான், வேற எதுவும் எடுக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னா, கண்டங்கத்திரி இலைகளை எடுத்து கொஞ்சம் மிளகு போட்டு தட்டி போட்டு கொதிக்க வச்சு குடிநீராக்கி காலையில் சாயந்தரம் 2 நேரம் குடிச்சோம்னா 3 நாளில் கண்டத்தில் இருக்க சளி போயிடும். சரிங்களா? அடுத்தது 2வது தூதுவளைன்னு சொல்றாங்க. தூதுவளை அப்படின்னு எப்படி அதுக்கு பேர் வந்ததுன்னா, காரி காரி துப்பிட்டே இருப்பாங்க சளியை, அப்படியே காரி காரி உமிழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காரி காரி யாரெல்லாம் துப்புறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தூதுவளை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா மிளகோட சேர்த்து குடிநீராக்கி கொடுக்கணும். காலையில் சாயந்தரம் 3 வேளை கொடுத்தா அந்த சளி குணமாயிடும். அதுக்கு அடுத்தது முசு முசுகையும் ஒரு மூலிகை இருக்கு. 3வது மூலிகை. இந்த முசு முசுகை அப்படிங்கிற மூலிகையோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சளி வந்து இறுகி பிசு பிசுப்பாயிடும், பிசுக்கு மாதிரி பிசு பிசுப்பாயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த முசு முசுகை கேட்கும். அந்த முசு முசுகை தலையை பொறிச்சிட்டு வந்து அதே போல மிளகோட சேர்த்து குடிநீராக்கி காலையில் சாயந்தரம் 2 நேரம் 3 நாள் குடிச்சோம்னா அந்த பிசு பிசுப்பா இருக்கு இறுகி போன சளி அப்படியே இழகி குணமாயிடும். இது 3 மூலிகை ஆச்சு. 4வது மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான மூலிகை. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த மூலிகை தான் தீர்வு கொடுக்கும். இது என்னன்னா ஆடா தொடை. இந்த ஆடா தொடைங்கிற மூலிகை சளி தொடாத இடத்துல இருக்கும். மருந்துகளும் போய் தொட முடியாத இடம் அது எங்கன்னா நுரையீரலுக்கு உள்ள போய் சளி தங்கிக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நுரையீரல வந்து சுருங்கி விரியும் தன்மையை இழந்துடும். இப்படி மூச்சு தான் நுரையீரல் விரிய முடியாது, சுருங்க முடியாது. அப்ப அந்த ஒரு தன்மைக்கு வந்துடும் நுரையீரல். அப்ப அந்த மாதிரி சளி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஆடாதொடை இலை எடுத்துட்டு வந்து மிளகோட சேர்த்து தட்டி போட்டு குடிநீராக்கி காலையில் சாயந்தரம் 2 நேரம் 3 நாள் குடித்தோம் அப்படின்னா நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளியானது கரைஞ்சு வெளியேறிடும், நல்ல சுவாசம் விட முடியும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் இந்த 4 மூலிகையும் ஒன்றா சேர்த்தி கூட நம்ம வந்து மிளகோட சேர்த்து தட்டி போட்டு குடிநீராக்கி காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த சளி பிரச்சனை வந்து தீர்ந்துடும். சரிங்களா? ஆனால் வந்து பாருங்கள், இனிப்பு வந்து சேர்த்தாதீங்க, தயிர் உணவுலாம் கொஞ்சம் சேர்த்துக்காதீங்க, அசைவம் கொஞ்சம் சாப்பிட வேண்டாம். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பத்தியத்தோடு இருந்தாலே கண்டிப்பாக இந்த சளி வந்து குணமாயிடும். இந்த 4 மூலிகையும் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மூலிகைகள், அனுபவபூர்வமாக வேலை செய்யக்கூடிய மூலிகைகள் நம்ம பார்க்கணும். சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொலியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.